வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார் அந்த சீஸ்ஃபயர் இதை. ஏன்னா லைக்லி ஒரு டாக் இருக்கும் அப்படின்னால, அண்டு ஈரான்கிட்ட ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அண்டு ட்ரம்ப்பே அவரே சொல்லிக்கிறாரு விக்ட்ரி 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 அப்படின்ட்டு. இதுதான் பார்க்க முடியுது. அண்டு இப்போ வந்து ஸ்லோவாக வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து இதுலேருந்து டீலிங்க் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு மிடில் ஈஸ்ட்டு ஓகே, இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் வந்து இனிமேல் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட். கோர்ஸ் 2 நாள் மேலே போச்சு, இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. ஸோ இன்றைக்கி about 140 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சம் ஆஃப் த ட்ரெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அதை பேஸ் பண்ணி எந்த செக்டாரில் எந்த கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், அண்டு அவங்களுடைய ரிசல்ட்ஸும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சில செக்டாரில். ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேசலாம் வந்திருக்கேன். அதே சமயத்தில் HCLோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. அது வந்து அஸ் யூஷுவல் அந்த ஐடி இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பெரிய டிஸப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை ஃப்ரம் த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதையும் இன்றைக்கி டச் பண்ணிடலாம் என்னான்ட்டு. ஸோ த ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த CAF 3 அப்படின்ட்டு கார்ப்பரேட் ஆட்டோமொபைல் ஃபியூவல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேர்டு ஒரு வேர்ஷன் வந்திருக்கு. அது கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபியூவல் எஃபிஷியன்சி மட்டும் பார்த்தா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஃபியூவல் எஃபிஷியன்சின்னு சொல்லும்போது அந்த கம்பெனியோட இன்ஜின் டிசைனை மட்டும்தான் அதை பார்க்கும். இதை தவிர வந்து இனிமேல் வந்து அதர் சப்போர்ட்டிங் இதையும் கம்பெனி மஸ்ட் லுக் இன்டு இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த டேஷ்போர்டு இப்போ வந்து அது வந்து ஒரு வைட்டல் ஆச்சு as much as இன்ஜினுக்கு வந்து இந்த எஃபிஷியன்சி, அந்த பர்ஃபார்மன்ஸ், அதை பற்றி பேசுகிறோம். எவ்வளோ லோ ஃபியூவல் கன்சம்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்காக எஃபிஷியன்சி ஆஃப் த இன்ஜின் பற்றி பேசுகிறோம். இந்த டிஸ்பிளே பார்ட் ஆஃப் இட் இது என்ன அப்படின்னா, இந்த இன்ஜின்லாம் அந்த யூஸருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்டு நாட் ஒன்லி இன்ஜின் மட்டும் இல்லை, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயர் ப்ரெஷர் எப்படி இருக்குது, இல்லாட்டா சைட் வியூ மிரருக்கு வந்து அதுலேருந்து சம் ஃபிகர் வந்து இதிலே வந்தாகணும், டேஷ்போர்ட்லேயே வந்தாகணும். ஸோ தட் தி கம்ஃபர்ட் ஆஃப் த டிரைவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த டிஸ்பிளே யூனிட் வந்து இன்றைக்கி வந்து ஆல் இன் ஆல் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டை வந்து இந்த CAF 3 இன்சிஸ்ட் பண்ணுது. இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா, கன்சியூமருக்கு ஹையர் ப்ரைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். கம்பெனியும் வந்து அவங்களுடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா, ஃபினான்ஷியல் 27லேருந்து ஆரம்பிக்குது அண்ட் அப் டு 32 வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் த எஃபிஷியன்சி சைடில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் நிறைய ஃபியூவல் கஸ்லிங் வெஹிக்கிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா, தென் அதே சமயத்தில் ஃபியூவல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிளும் இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஒன்லி அந்த பேட்ரி இல்லாட்டா ஹைப்ரிட் இல்லாட்டா எத்தனால் பேஸ்டு அந்த மாதிரி வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல், பட் ஆல்சோ அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்இடி லைட்டிங் இல்லாட்டா அந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் வந்து டிஸ்பிளேயில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல்ஸ் திங் வர்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, த கார் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் த 2-வீலர் மேனுஃபேக்சரர்ஸோட யார் பெனிஃபிட் அடைவாங்கன்னு பார்த்தா இந்த கம்பனன்ட் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி குட். யாராவது ரெடி டு இன்வெஸ்ட் அண்ட் வெயிட் 3 years 5 years அந்த டென்யூரில் இந்த என்டையர் 5 years பீரியடில் ரெடியாக இருக்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால்
அந்த கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். நான் வந்து இந்த இதை பேஸ் பண்ணி தான் ஒரு 3-4 months பேக்கு பெல் ரைஸை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கு வீடியோ கூட இருக்குது இந்த யூடியூப்லேயே. இப்போ பார்த்திங்கன்னா 150 160 அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 220 ஆகிடுது. இந்த CAF 3யோட இம்பேக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். இதே மாதிரியே அதர் கம்பெனிஸ்லாம் என்னென்ன இது பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு குயிக்காக பார்த்துலாம். ஏன்னா மெனி ஆஃப் தம் வந்து இன்னும் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணல. அந்த பப்ளிஷ் பண்ண உடனே அதை பற்றி ரிவ்யூ பண்ணலாம். இப்போதைக்கு வந்து இந்த இது மட்டும் பண்ணிடலாம். ஸோ யார் யார் இந்த கம்பனண்ட் மேனுஃபேக்சரில் யார் யார் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க யார் யார் அதை தான் பார்க்கலாம். இப்போ பாஷ் இந்தியா கோர்ஸ் 32,000 அது மாதிரி இருக்குது, ஹை வேல்யூவேஷன் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபியூவல் எஃபிஷியன்சியில் இவங்க வந்து ஒரு நம்பர் 1 பிளேயர். இந்த எலக்ட்ரானிக் ஸ்டாப் சிஸ்டத்தில் இவங்க வந்து குட் பிளேயர், கிரேட் பிளேயர். இந்த எலக்ட்ரானிக்ஸில் சென்சார்ஸ் அந்த மாதிரியில் வந்து இவங்க வந்து கிரேட் பிளேயர். ஸோ இந்த கம்பெனி டு பி வாட்ச். மிண்டா இது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் கம்பனண்ட் மேனுஃபேக்சரர். அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. யார்? லைட்னிங், ஸ்விட்சஸ், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதர் வேல்யூ ஆடட் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ஷெஃப்லர் இந்தியா, இது வந்து ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனியும் வில் டூ வெரி வெல் அப்படின்னு சொன்னோம். அது பார்த்திங்கன்னா பெட்டர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிரைவ் ட்ரெயின் அந்த இதில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறனால ரிசல்ட்ஸ்லாம் வரட்டும், வந்தோன்னா டெஃபினட்டாக நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். தென் என்டியூரன்ஸ் டெக்னாலஜி, பட் மோர் இன் த 2-wheeler அண்ட் 3-wheeler கேட்டகரியில் தான். வெரி லிட்டில் ஃபோக்கஸ் ஆன் 4-wheeler சைடில். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பிகாஸ் இன்டைரக்ட் பெனிஃபிட்னால. அண்டு அமர் ராஜா பேட்ரிஸ் அண்ட் அகெயின் அந்த பேட்ரி, ஏன்னா இந்த ஹைப்ரிட்டும் வரப்போகுது. ஹைப்ரிட்டில் வந்து மோர் எஃபிஷியன்ட் திங் அதுவும் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த பேட்ரி டெக்னாலஜி பேஸ்டு தெர் இஸ் இவி வெஹிக்கிளும் அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வரப்போகுது இந்த 5-year பீரியடில். ஏன்னா அந்த பேட்ரியில் வந்து இந்த சோடியம் அயான் பேட்ரி வந்து கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய வெஹிக்கிள்ஸில் இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வரும் ரொம்ப குயிக்காக அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயத்தில் we have to see the Sona BLW and Sona Comstar. ஸோ இந்த கம்பெனிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஜிங்னாலையும் அது சொல்லி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனாலையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம ஸ்டடி பண்ணி இதுலேயே த பெஸ்ட் பிளேயர்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா இந்த நெக்ஸ்ட் 5 yearsல இந்த பேசஞ்சர் காரோ இல்லை 2-wheeler 3-wheelerோட பெட்டர் ரிட்டர்ன் இந்த கம்பெனியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலாங் வித் பெல் ரைஸும் நம்ம ஆட் பண்ணோம் இந்த இதில் அப்படின்னு சொல்வேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் த கம்பனண்ட்ஸ் அந்த CAF 3யோட இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் சைட்லேயும் சரி, இந்த பேட்ரி, ஹைப்ரிட் அண்டு அப்புறமேல இந்த டிஸ்பிளே ஐட்டம், த ஷாப் அண்டு இந்த மாதிரி இது எல்லாமே இன்சிஸ்ட் பண்ணுறனால அண்டு இதில் கம்பனண்ட்ஸ் மேனுஃபேக்சர் அத்தனை பேரும் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மொரோவர் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வேறு சைன் பண்ணியிருக்கோம். இந்த UK அண்டு யூரோப்பியன் யூனியன் இவங்கெல்லாம் வெரி பாப்புலர் அண்ட் வந்து ஹை எண்ட் கார்ஸில். அண்ட் அவங்கெல்லாம் இந்தியாவில் வந்து அட் அ லெஸர் ப்ரைஸில் விற்கும்போது நம்ம இந்தியன் மேடு கார்ஸும் அந்த லெவலுக்கு மேட்ச் பண்ணல அப்படின்னா தென் நம்ம இண்டஸ்ட்ரியும் காணா போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி இதில் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதனால இந்த கம்பனண்ட் மேனுஃபேக்சரிலும் அந்த லெவலுக்கு ரைஸ் பண்ணி அந்த காம்படிஷனை மீட் பண்ணுறதுக்கு தயாராகிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம் இன் திஸ் 5 yearsல. அதனால இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு நான் சொன்ன அத்தனை கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்தோன்னே அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் வந்து தெரியும் உங்களுக்கு, டாட்டாவோட குரூப்பு அண்டு இதோட சிஇஓ தான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஃப்டர் சந்திரசேகர் டாட்டாவோட குரூப் சேர்மனாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். பார்ப்போம் அது நடக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அண்டு இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி போர்ட் மீட்டிங் இருக்குது. பை த டைம் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஐ திங்க் அந்த போர்டு ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து இன்றைக்கி வந்து போனஸ் ஷேர் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு 1:1 1:2 டிசைட் ஆகும். அப்புறம் இதை தவிர டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை வரப்போகுது. இது தவிர வந்து இன்னும் ரைட்ஸ் இஷ்யூ கூட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ரைஸ் மோர் கேபிட்டல். அப்புறமேல அஃப்கோர்ஸ் யூஷுவல் அந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் கூட இந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ மெனி திங்ஸ் வந்து இந்த மீட்டிங்கில் டிசைட் ஆக போது. பார்ப்போம் எப்படி அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்டு இந்த ட்ரெண்டு கம்பெனி வந்து இன்றைக்கி நிறைய கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கரெக்டானது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையா அப்படின்ற ரிசல்ட்ஸை பார்த்து நம்ம சொல்லலாம். பட் ஒன் திங் வெரி ஷுவர், ரியல் என்ன ஹைப் என்ன அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா தென் வந்து இதை வந்து இந்த கம்பெனியை நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஜூடியோங்கிற அந்த ஸ்டோரோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ட்ரெமெண்டஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனாலேயே இவங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அது வந்து காமன் மேன் ப்ராடக்டையும் செல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபேஷனையும் இந்த ப்ரைஸையும் கன்சிடர் பண்ணி அவங்க விற்றுட்ருக்காங்க. அதுவும் ஃபோக்கஸ் எங்கேன்னு பார்த்தா Tier 2 and Tier 3 சிட்டிஸு. அண்டு இன் கேஸ் ஆஃப் வெஸ்ட் சைடு அது வந்து ப்ரீமியம் ஏரியா, அதுவும் இதோடு சேர்த்து க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷனும் அந்த ரைட் ப்ரைஸும் இவங்க இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பெட்டர் அண்ட் பெட்டராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ROE, that is return on equity, and ROCE on capital employed more than 30% இருக்குது. அவங்களோட நெட் ப்ராஃபிட் இன் Q3 பார்த்திங்கன்னா 36% வந்து க்ரோ ஆகிருக்கு. அதனால் திஸ் இஸ் த ரியாலிட்டி. இப்போ ஹைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் அபவ் 100, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் 100 இருக்குது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸை ட்ரெமெண்டஸாக குறைச்சிருக்காங்க. 20லேருந்து 16 வரைக்கும் 14 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறனால மார்க்கெட் வந்து ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பட் பார்ப்போம் இவங்களோட ரிசல்ட்ஸ் ஆஃப் த Q4 எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அமங் தி இந்த ரிட்டைல்ஸ் ஸ்டோர்ஸில் பிளேயர்ஸை கம்பேர் பண்ணால் ட்ரெண்டு வந்து ரியலாகவே ஒரு ட்ரெண்டு தான் செட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ த தேர்ட் அண்ட் ஃபைனல் இது என்ன இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா HCL வந்து ஒரு நத்திங் டிஃப்ரெண்ட். என்ன எஸ்டிமேட் பண்ணாங்களோ அதுதான் வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அஸ் ரிசல்ட்ஸு. அண்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அண்டு Q4 பார்த்து $3,682 million அதுதான் அவங்களுடைய ரெவென்யூ. அண்டு 33,981 இந்தியன் ருப்பியில் சொல்லணும் அப்படின்னா. அண்டு இப்பிட் வந்து 5,620. போன தரையோட போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணால் செம்ம டிப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் இயர் இதை கம்பேர் பண்ணால் ஸ்லைட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸஸ் 4,488. அது வந்து போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணால் டிப்பில் தான் இருக்குது. தட் இஸ் குறைச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களை கான்ஸ்டன்ட் கரன்சியோட க்ரோத்து பார்த்திங்கன்னா ஹைலி டிசப்பாயிண்டிங் அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டன்ட் கரன்சியில் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிப் வந்து -3.3% இருக்குது. அண்டு போன தடவை அட்லீஸ்ட் 4.2 வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் அதையும் குறைச்சி இப்போ -3.3 கோட் பண்ணியிருக்காங்க அஸ் அ கான்ஸ்டன்ட் கரன்சியோட டெஸ்பைட். அண்டு ஆனுவல் ரெவென்யூவில் கான்ஸ்டன்ட் கரன்சி அந்த பிளாட்ஃபார்மில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அகெயின் அதுலேயும் குறைஞ்சி தான் இருக்குது. 3.9% தான் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டு இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களோட டாப் கிளையண்ட்ஸ்லேருந்து வர ரெவென்யூ டிப் ஆகிருக்கு. அஸ் மச் அஸ் -4.9% வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவங்களோட ஓவரால் பிஸ்னஸ் மாடலில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா அப்படின்னா சாஃப்ட்வேர்லேருந்து வந்த ரெவென்யூ வந்து -28.1%. அண்டு இன்ஜினியரிங் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிவிஷன், த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் அதுலேயும் பார்த்திங்கன்னா டிப் இருக்குது, -1.3%. அண்டு சர்வீஸ் பிஸ்னஸ்லேருந்து 0.1% குறைஞ்சிருக்கு. அண்ட் ஓவரால் ரெவென்யூவில் பார்த்திங்கன்னா 3.3. இது வந்து டோட்டல் ரெவென்யூவில் சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 26. அதனால் வந்து எக்ஸ்பெக்டட் லைனில் தான் கொடுத்துருக்காங்க. லைக் அதர் ஐடி பீப்புள் லைக் விப்ரோவாக இருக்கட்டும், தென்
அந்த டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும். பட் யூனோ இவங்களுடைய கைடன்ஸ் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. அதுதான் சொல்லணும். 1 to 4% வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து டெஃபினட்டாக அந்த என்ன மாதிரி ப்ரொடிக்ஷன் இருந்துச்சோ 1 இயர் பேக்கு அதே லைனில் தான் ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பாஸ்ட் 3 quarters அப்படின்னு சொல்லலாம். அண்டு எப்போ இதிலேருந்து விடுபடுவாங்க அப்படின்னு தெரில. அதனால் இந்த கல்ஃப் வார் முடிஞ்சால் கூட நமக்கு வந்து இந்த ஏஐயோட இம்பேக்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அன்லஸ் வந்து இந்த மாதிரி வெரி பிக் பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை சேஞ்ச் பண்ணி அந்த டிமாண்டு சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் அவங்க மாறலைன்னா தென் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு டெஃபினட்டாக இந்த கம்பெனிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க டு சேஞ்சு அண்டு ஏஐ இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பார்ப்போம் எப்படி ஃபர்தர் இந்த ஃபினான்ஷியல் இயர் 27 எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் த டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இதில் பேசப்பட்ட அத்தனை ஸ்டாக்ஸுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.